வணக்கம் நண்பர்களே. விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் என்பது நாவல் மரம். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பெரிய நாவல், ஆந்திரா நாவல்னு சொல்லுவோம். இந்த மரம் என்பது நம்ம கடையில் வாங்கக்கூடிய பெரிய நாவல் பழம் சாப்பிட்டு சீடு போட்டு வந்த மரம் தான். ஆனால் இந்த மரம் வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு வெறும் 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 2 வருஷத்துலேயே இது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஹைட்டு 2 வருஷத்துலேயே வந்து. இது இன்னும் ஒரு 6 வருஷம், மொத்தம் ஒரு 8 வருஷம் ஆகும் இது வந்து பழம் வர்றதுக்கு. இன்னும் ஒரு 6 வருஷத்தில் இது வந்து பழம் வந்துடும். இந்த நாவல் மரம் என்பது ஆந்திரா நாவல்னு சொல்லுவாங்க. நாவலில் வந்து கருப்பு நாவல், வெள்ளை நாவல், சீடு உள்ள நாவல், சீடு இல்லா நாவல் என ஒரு நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து சீடு உள்ள நாவல், ஆந்திரா நாவல். இது வந்து 2 வருஷ விதைச்செடி தான். இது வந்து ஒட்டு செடி கிடையாது, 2 வருஷ செடி தான். நல்ல க்ரோத். இது வந்து பார்த்தா தெரியும். இது வந்து தண்ணி வந்து அவ்வளோவா நாங்கள் விட்டது கிடையாது. ஆனால் வெயிலை தாங்கி வளரக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமண் தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா தடிமண்ணாக கை அளவுக்கு வளர்ந்துருக்கு 2 வருஷத்தில். தண்ணி வந்து இங்கே விட்டது கிடையாது. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்கு மரம் இருக்கும், ஒரு 30 அடி உயரத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தேக்கு மரம். ஆனால் அந்த தேக்கு மரம் தூரில் தான் இந்த மரம் இருக்குது. ஆனால் நல்லா க்ரோத்தாக வளர்ந்துருக்கு. இது வந்து இன்னும் ஒரு 6 வருஷத்தில் வந்துடும். இந்த தரை வந்து கீழே வந்து செம்மண் தரை, ஆனால் ஒரு 6 அடிக்கு வந்து சரளி இருக்கும். ஆனால் அப்படி இருந்துமே நல்லா க்ரோத்தாக வளர்ந்துருக்கு. இது வந்து இந்த நாவல் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து மக்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.